வீர சோழபுரம் வந்திருக்கோம். மாசி மகம் இந்த மாதிரி உறவுகள் யாராவது இறந்துட்டா இந்த மாசி மகத்துக்கு வந்து இங்க வந்து ஆத்துல வந்து ஐயரங்களை வச்சு இறந்தவங்களுக்கு மரியாதை செலுத்துவாங்க. இந்த காய்கறி, இந்த இலை, இந்த கீரை இதெல்லாம் இது செத்து இறந்து போனாங்களே அவங்களுக்கு சுகர்த்தம் கிடைக்கும். இன்றைக்கி இருந்து அரிசி காய்கறி எல்லாம் எள்ளு தர்ப்பணம் பண்ணுறது அவங்களுக்கு தவசம் கொடுக்குறாங்கல்ல அதுக்கு சமம். இன்றைக்கி கொடுத்தா தலைமுறை விட்டு ஐயருக்கு இன்றைக்கி இதெல்லாம் எடுத்து கொடுத்தோம்னா காய்கறி எள்ளு வாழைக்காய் வாழை இலை எல்லாம் தானியமும் போய் கொடுத்து பொட்டு வச்சுட்டு ஐயர்கிட்ட கொடுத்து தவசம் பண்ணுற மாரி கணக்கு. வீட்டில் வசதியாக இருக்குங்க, வீட்டில் ஐயர் வச்சு பண்ணிக்காங்க வருஷத்துக்கு ஒரு முறை. வசதி இல்லாதவங்க இந்தமாரி மாசி மகத்தன்னைக்கு குளிச்சுட்டு ஐயர்கிட்ட இதை அவங்களால முடிஞ்சதை தட்சணை வச்சுட்டு அரிசி எல்லாம் தர்ப்பணம் பண்ணிட்டு போகிறதால அவங்களுக்கு சத்தங்களுக்கு ஒரு சுகர்த்தம் கிடைக்குன்னு சொல்லி தருவாங்க, தலைமுறை கொடுப்பாங்க. காய்கறி அவங்க ஐயருக்கு வைக்கணும் ஐதீகம், அதை வச்சு அவங்களுக்கு கொடுக்கறது ஐதீகம். தர்ப்பணம் பண்ணிட்டு கோவிலில் வந்து கற்பூரம் ஏற்றி வணங்கி மக்கள் வந்து அவங்கவுங்க மூதாதையர்களுக்கு வேண்டுதலை செலுத்திட்டுருக்காங்க. கோவில் பராமரிப்பு பணியில் இதான் பழைய நுழைவாயிலாக இருந்தது. இப்போ தான் கோவில் பராமரிப்பில் வந்து எல்லாத்தையும் சீரமைப்பு செஞ்சிட்ருக்காங்க. விரைவில் இந்த கோவிலை சீரமைப்பு செய்யணும்னு பொதுமக்கள் வந்து பல்வேறு கோரிக்கைகளை வச்சாங்க. அதன் பிரகாரம் இதுதான் பழைய கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேலே இந்த அர்த்தநாதீஸ்வரர் கோவில் இங்கே இருக்குது. இதை பராமரிப்பு செஞ்சு மக்கள் பயன்பாட்டுக்கு விரைந்து வரணும்னு மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ந்து வச்சிட்ருக்காங்க. 1000 ஆண்டுகள் பழமையான இது மணிமுத்தாறு நதியே புண்ணிய ஸ்தலம், அதனால நடைபெறும் மாசி மகம். இது தர்ப்பணம் கொடுக்குறவங்க கொண்டு கொடுப்பாங்க. ஏன் இந்த இடத்துக்கு வந்து இது காசியோட வீசியம் அதிகம் உள்ள இடம், அதனால இங்கே வந்து தர்ப்பணம் கொடுக்குறாங்க. செருப்பு வந்து மாசி மகம் நடக்கும். பங்குனி உத்திரம், சிவராத்திரி, பௌர்ணமி, பிரதோஷம், அஷ்டமி பூஜை ஆகிய பூஜை எல்லாம் நடக்கும். இது கோயிலோட புனரமைப்பு பணிகள் எவ்வளோ நாளில் முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இந்த ஒரு வருஷத்தில் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிடுறாங்க, எப்படின்னு தெரில. ஆலயம் இங்கே தான் வந்து பின்புறமாக அமைக்கப்பட்டு வருது. செங்கற்களை பின்னாடி வச்சு கருங்கற்களை முன்னாடி வச்சு இந்த கோவில் அமைப்பு அமைஞ்சிருக்கு. இது எவ்வளோ பழமையானதுன்ட்டு இதிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம். மணிமுத்தார் அணையில் மக்கள் வந்து நீராடி தன்னுடைய மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறாங்க. இந்த இடத்துல தர்ப்பணம் செய்கிறது காசிக்கு நேரடியாக தர்ப்பணம் செய்கிற மாதிரி அப்படின்ற ஒரு ஐதீகம் பல 1000 ஆண்டுகளாக இதை பின்பற்றி வராங்க. இந்த காட்சியை பார்க்கும்பொழுது இது கண்ணுக்கு ரொம்ப மன நிறைவை கொடுக்குது. இவ்வளவு பெயர் தன்னுடைய மூதாதையர்களை நினச்சி வேண்டி இந்த இடத்துல தர்ப்பணம் கொடுத்துட்ருக்கிறத நம்ம
புண்ணியதில் வைக்காவதேவம் சமர்ப்பியாமே. 2 கிலோ அரிசி வச்சுக்கோ. போட்டுக்க. சுக்லாம் பிரதனம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரஜன்னவதனம் தியாகே பாதபங்கே சமர்ப்பியாமே. சகல விக்னேஷ விக்ன பாக்கிய மகாவன மகா பிரமானந்த பிரமாக்கிய தேவம் சமர்ப்பியாமினாம். சகல பாக்கிய சகல யோக தேவம் சமர்ப்பியாமினாம். சொல்லுங்க. வெங்கடேசன் நாமியம் நாமலயம் சமர்ப்பியாமினாம். பாட்டி பேர் ஐயம்மா நாமியம் நாமலயம் சமர்ப்பியாமினாம். மாமனார் பேரு சிவாஜி நாமியம் நாமலயம் சமர்ப்பியாமினாம். சகல பாக்கிய தேவம் சமர்ப்பியாமினாம். இன்னொரு எங்க மச்சானுடைய மாமனார் பேர் சொல்லுங்க. செல்வம் நாமியம் நாமலயம் சமர்ப்பியாமினாம். ஏக குடும்ப நட்சத்திர பிரமாணம் சமர்ப்பியாமே. சகல பாக்கிய சகல யோக சகல வித்யாம் சமர்ப்பியாமே. சர்வாதி சர்வபாக்கிய யோக பிரம்ம பிரமாண தேவம் சமர்ப்பியாமினாம். மகாலயா மகா பிரம்மா பிரமாண தேவம் சமர்ப்பியாமே. சுபணம் சுவாத்தியம் சமயம் மாசி மகாலயா மகா நட்சத்திரம் சமயம் திரையோதயத்துடைய 4வது வேதா துவாரி கலிகம் என்று சொல்லக்கூடிய 4 யோகம் மறுபடியும் ரிக் யசுர் தாமம் மதம் சொல்லக்கூடிய 4 வேதங்கள் மறுபடியும் குருவின் மாதம் எடுத்து காலம் 4வது ஈஸ்வரவாய் சர்வபாகி தேவம் சமர்ப்பியாமே. சகல நிவர்த்தி தேவம் சமர்ப்பியாமே. வழக்காக சொல்லுங்க. ஓம் சிவசண்முகாய நம. ஓம் சிவாய 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 நம. ஓம் சரகண பவன கார்த்திகே முக்கண விலாபாம்பரதயம் சமர்ப்பியாமே. சௌல சௌபாக்கிய நிவர்த்தியம் சமர்ப்பியாமேனா. ஓம் ஆனந்த பிரம்மானந்த பிரம்மயோகன ரூபன ருத்ரவாக்கிய குருவர்ண குருகர்த்தமானந்த வாக்கிய தேவம் சமர்ப்பியாமே. சகல வாக்கிய சகல யோகன சகல நிவர்த்தியம் சமர்ப்பியாமே. திதி கொடுக்குறாங்க. இதனால அவங்களுக்கு என்ன பயன்? முன்னோடிகள் இருந்திருக்காங்க இல்லையா, அவங்க நினைவு நாளா இன்னைக்கு செய்யறோம். நம்ம முன்னோடிகள் முப்பாட்டன் முப்பாட்டி பாட்டன் பாட்டி தகப்பன் தாய் சகோதரன் சகோதரி இவங்கெல்லாம் இருந்திருப்பாங்க. அவங்களை நினைவு நாளா என்ற மாசி மகத்துல சிறப்பாக பண்ணி கொடுக்குறோம், வழிபாடு செய்கிறோம். இந்த வழிபாடு செய்தால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும், முன்னோர்கள் செய்த வினைகள் தீரும். கள்ளக்குறிச்சியில் எத்தனையோ கோயில் இருக்கு, ஏன் இங்க வீரசோழபுரத்துல அர்த்தநாதீஸ்வரர் கோயில் ஆத்துல செய்ய வேண்டிய என்ன காரணம் கேட்டீங்கன்னாக்கா, காசியோட பவர் உள்ளது இந்த நதியில. காசிக்கு வீசுன்னு சொல்லுவாங்க வீரசோழ நதியை. அதனால சிறப்பான நதி, புண்ணிய நதி. அதனால தீர்த்தங்கள் செய்யறது சிறப்பா இருக்கும். இங்க கொடுக்கறது காசியில சேரக்கூடிய பவர், காசியில சேரக்கூடிய பவர் இங்க கொடுக்குறோம். காசிக்கு வீசன் சொல்லக்கூடியது. அதனால இங்க சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம், ஆண்டு பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த அர்த்தநாதீஸ்வரர் கோயிலை பத்தி சிறப்பு வாய்ந்த பழமை வாய்ந்த கோயில். ராஜராஜர்கள் கட்டியது. இன்றைய மன்னர்கள் கோயில் கட்டியது, நாம கட்டியது கிடையாது, மன்னர்கள் காலத்தில் கட்டியது. சிறப்பான கோயில், பெருமை வாய்ந்த கோயில், அற்புதமான கோயில், வரவங்களுக்கு நல்ல வரப்பிரசாதம் கொடுக்கக்கூடிய கோயில், நினைத்த காரியத்தை கை கொடுக்கக்கூடியவர். நம்ம வீரசோழபுரம் அர்த்தநாதீஸ்வரர் கோயில் மணிமுத்தார் அணையில் இருக்கிறோம். இந்த மணிமுத்தார் அணையில் வந்து காசியுடைய பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஐயருங்கள்லாம் சொல்கிறாங்க. ஏன் இங்கே திதி கொடுத்துட்டு இங்கே நீராடி இங்கே வந்து அவங்களுடைய குளிச்சுட்டு சாமி வேண்டிக்கிட்டு போகிற ஒரு ஐதீகம் இருக்குது. புண்ணிய நதி இது. இந்த புண்ணிய நதியை பழைய துணியை கழட்டி போடுறன்ற பேரில் இந்த நதியை அசுத்தம் செய்யாதீங்க, சுத்தமாக வச்சுக்கிங்க. பழைய துணியை இந்த மாதிரிலாம் போடுறதால அந்த தண்ணி மாசு அடையுது. இது இறந்த ஜீவாத்மாக்களுக்கு மூத்தவங்களுக்காக இறந்துட்டவங்களுக்காக இந்த மணிமுத்தாறுல வந்து இந்த மாசி மகத்துல மக நட்சத்திரத்துல அர்ச்சனை பண்ணி அவங்களுக்கான திதி கொடுத்தாங்கனாக்கா அவங்க இருந்து மேற்கொண்டு இருக்கிற ஜீவாத்மாக்கள் நல்ல கடவுளாக வந்து ஆசீர்வதிப்பாங்கன்றது ஒரு ஐதீகம். அந்த ஐதீகத்தாக அரிசி பருப்பு எல்லாமே ஒரு வேளை சாப்பாட்டுக்கு என்னவோ அதை கொடுத்து தானம் கொடுத்தாங்கன்னா மீதி இருக்கிற பின்னால் வரக்கூடிய அவங்க குடும்ப சங்கதிகள் வந்து நல்ல நிலைமையில் இருப்பாங்க ஒரு நம்பிக்கை. அந்த நம்மளுடைய இதுவரைக்கும் இருந்த துயரங்கள் நீங்கட்டும்,
இதுக்கு மேல் நல்வாழ்வு பெறட்டுன்றதுக்காக தான் அந்த துணியெல்லாம் கட்டி விட்டு சாமி கும்பிட்டு வருவாங்க. இந்த அர்த்தநாரீஸ்வரருடைய கோயிலுடைய சிறப்பாகப்பட்டது சேரன் சோழன் பாண்டியன் மன்னர்களால் நிர்வகிக்கப்பட்ட இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இந்த மணிமுத்தா நதி கரையின் ஓரத்தில் அமர்ந்துள்ளது. 10 தலைமுறையாக இந்த கோயிலுடைய சிறப்பு, இந்த மணிமுத்தானுடைய சிறப்பு, இந்த மாசி மகம் இங்கே வருடத்தில் இந்த மாசி மகத்தை ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பேருக்கு மேல் இந்த மாசி மகத்தை இந்த அர்த்தநாரீஸ்வரியை கண்டுகளித்து மாசி மகத்தை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறார்கள். அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெற்று அவர்கள் குழந்தை பிள்ளைங்களோட சிறப்பாக இருப்பதற்கு இந்த காசியில் வீசம் பொறுமானம் உள்ள மணிமுத்தா நதி பொருத்தமாக அமைந்த அர்த்தநாரீஸ்வரருக்கும் இந்த மணிமுத்தா நதிக்கும் நன்றி கூறும் வகையில் இந்த மாசி மகாமகம் நடக்கிறது. இந்த மாசி மகத்தில் திதி கொடுப்பதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொன்னால், பக்த கோடிகள்னு சொல்றது இறந்தவர்களுக்கு திதி கொடுப்பது, இறந்தவர்களுக்கு திதி கொடுக்காமல் இருந்தால் 7 தலைமுறையை பாதிக்கும் என்பது ஐதீகம். அதில் தன் வீட்டில் திதி கொடுக்க முடியாதவர்கள் இது போன்று மாசி மகத்தில் திதி கொடுக்கும்போது அந்த இறந்த ஆத்மாக்கள் அந்த கங்கையின் ஓரமாக 1000 கணக்கில், லட்சக்கணக்கில், மில்லியன் கணக்கில் அது மேலே அந்த ஆத்மா இருக்குமா. அந்த ஆத்மா இருக்கும் பட்சத்தில் என் மகன், என் மகள், என்னுடைய மனைவிமார்கள், என்னுடைய மருமகள்மார்கள் வந்தார்களா என்பதை உற்று நோக்குமா. உற்று நோக்கி அந்த ஆத்மாவுக்குள்ள ஆத்மா பேசப்படும் என்பது பொருள். அந்த என்னுடைய மகனும் மகளும் மருமகளும் பேத்திகளும் எனக்காக திதி கொடுத்தாங்கள் என்பதில் அந்த ஆத்மா சந்தோஷமடைந்தால் அந்த வம்சாவழி சந்தோஷப்பட்டு காலங்காலமாக வாழ்ந்து நல்ல சரித்த புகழை பெற்றிருக்கு என்பது பொருள். கோடிகள் இந்த திதி தேவசனத்தை கொடுப்பது வழக்கமாகும். பெற்ற எடுத்த தாய் தகப்பன் செய்யக்கூடிய சாரதன் பேரு, சாரதனா தேவசம், வருஷாப்தி காலம் என்று சொல்லுவாங்க. வருஷாப்தி காலத்தில் மக நட்சத்திரத்தை நல்லது. வீட்டில் செய்ய முடியாதவங்க இந்த மகத்தன்னைக்கு இந்த நட்சத்திரத்தில் செய்யறது நல்லது. நம்ம குடும்பத்துக்கு வர்க்கத்து நம்ம பசங்க, அதாவது நம்ம சங்கதிகள்லாம் நல்லா இருக்குங்கிறதுக்காக பெற்றோர்கள் நம்மளுக்கு சம்பாதிச்ச சொத்துக்கு பலன், அதுக்கு கடன் பிரத்தியா அந்த கடனை அடைக்கிறதுக்காக நம்ம அதுக்காக அந்த திதியை கொடுக்குறோம். இது கங்கா, யமுனா, சரஸ்வதி, நர்மதா, கோதாவரி என்று நிறைய நதிகளை பேர்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இது நதியில் கொண்டு போன விருதாச்சலம், விருதி பெற்ற தலம். இந்த தண்ணி போய் விருதாச்சலத்தில் சேருது. விருதாச்சலமும் வீரசோழபுரமும் ஒன்றுன்னு பேர். அதனால விருதாச்சலத்தில், வீரசோழபுரத்தில் திதி செய்ய எல்லாம் வராங்க. அதாவது மூதோரிகள் உடுத்திட்டு இறந்து போனவங்க துணியை எடுத்து வச்சு வருஷம் வச்சு சேவிப்பாங்க. அந்த வருஷ தேவசம் வச்சு சில பேர் விடுவாங்க. அந்த தேவச துணிமணியை விட்டுட்டு குளிச்சுட்டு போய் திதி கொடுத்தா நல்லதுன்னு அவங்க யூஸ் பண்ண துணியை ஒன்று விடுவாங்க. அன்னதானம் வழங்கப்படுது.